பியூஷ் மனோஜ் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது சார். பியூஷ் மனோஜ், வெஸ்ட் பெங்கால்ல வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் ஒரு 50-60 பேர் போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்றுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க தான் வாக்குச்சாவடி மையத்தினுடைய ஆபீசர்ஸ், எங்களுக்கே ஓட்டு இல்ல அப்படின்னாங்க. சரியா சார்? இது இந்த நாட்டில் நடந்தது சார். ஆமா. பீகார்ல என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு மேடையில நிறுத்தி வச்சு, இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் பாருங்க உயிரோடு இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் செத்து போயிட்டாங்கன்ட்டு சொல்லிட்டாங்க. இவங்க எஸ்ஐஆர்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினாரு. இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்தது. இந்த நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நாட்டின் குடியுரிமையே வேணான்னு சொன்னவங்களுக்கு அவங்க ரொம்ப சாவகாசமா இங்க ஓட்டு போட்டு தப்பிச்சு போறாங்க. சார், இது என்ன இங்க நடக்குதுங்க? இது என்னது இது சார்? இப்போ ஒரு ரீல் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல, ஆமா, அவர் சசி தரூர் கூட உட்கார்ந்து தேஜஸ்வி சூர்யா உட்கார்ந்து ஒரு ஏதோ ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதோ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நினைக்கிறேன். சரி, மனுஷன் அடிச்சு சொல்றாரு, பயங்கரம் கான்பிடன்ஸ். எப்பவுமே கான்பிடன்ஸ் தானே, பொய் சொன்னா கான்பிடன்ஸோட தான் சொல்லணும். சும்மா அப்படியே பம்பிட்டெல்லாம் போய் பேசக்கூடாது. அண்ணாமலை அதுல சூப்பர் அடிச்சு சொல்றாரு சசி தரூர் கிட்ட, நீங்க எஸ்ஐஆர் இவ்வளவு இழுத்தீங்களே, ஷோ மீ ஒன் சிங்கிள் பர்சன். என்னங்கிறாரு? ஷோ மீ ஒன் சிங்கிள் பர்சன், எனி ஜெனுவின் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஹூ ஹஸ் கிளைம்டு தட் ஹிஸ் நேம் ஹஸ் பீன் கட் ஆஃப். ஒரு நபரை காட்டுங்க அவர் பேரை கட் ஆஃப் ஆயிடுச்சுன்ட்டு. அட பைத்தியக்காரா, 27 லட்சம் பேரு அப்ளை பண்ணிருக்காங்க. திரும்பவும் அப்பீல்ல பெங்கால்ல ஜஸ்டிஸ் சிவஞானம் இந்த 25 லட்சம் பேரை நான் பாக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிடும், நான் ரிசைன் பண்ணிட்டாரு. நேர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஒரு ஸ்பெஷலா சுப்ரீம் கோர்ட் ஆணையத்தை விட்டு ஜஸ்டிஸ் சிவஞானத்தை ஹெட்டா போட்டு ஒரு ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் எல்லாம் நியமனம் பண்ணிட்டு அப்பீல் ப்ராசஸ் எல்லாம் கேட்க வேண்டும் போட்டாரு. அந்த கம்ப்ளீட் ஃபிளாப் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸே. அந்த 27 லட்சம் பேர் ஓட்டே போடல, ஏதோ 1000 பேருக்கு ஏதோ அப்பீல் ப்ராசஸே சாங்ஷன் பண்ணாங்க. சரி, அப்புறம் இன்னொரு ஒண்ணுங்க, இப்போ இந்த இது சிபிஐ என்கொயரி கேட்கிறாருல மிஸ்டர் வில்சன். ஆமா, இதோட முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது பெருசா. எனக்கு இப்ப கவலை இந்த ஆளுங்க அரெஸ்ட் ஆன ஆளுங்க மேல இல்ல, அந்த கஸ்டம்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல புடிச்சாங்க பாருங்க, இல்ல இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் புடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க மேலதான் கவலையா இருக்கு. இப்ப ஞானேஷ்குமார் பாருங்க, உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. சார் என்னன்னா இவங்க விசாரிச்சு மைய வேற அழிஞ்சு போயிருமே சார். அதான் சார், இது புது இந்தியா. இங்க சிபிஐயும் வேலை செய்யறது இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு இன்வெஸ்டிகேஷன். நம்ம ரெகுலரா ஒரு சீன் மார்க்குக்கு கேட்போம், சிபிஐ வரணும்ட்டு. ஐயோ, செம்ம காமெடியா இருக்கும், செம்ம தமாஷா இருக்கும். இப்போ சுவேந்து அதிகாரி இருக்காரு இல்லங்க, சிஎம் ஆயிட்டாருல்ல பெங்கால்ல, அவர் கூட பல பேர் வேலை செஞ்சவரு பல காலத்துல இறந்து போயிருக்காங்க, கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அவர் எப்ப பார்த்தாலும் இவன் சாவடிச்சுட்டான் அவன் சாவடிச்சான்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா அவரோட பிஏ செத்து போயிட்டாரு. சரி, பிஏ கொலை பண்ணப்பட்டாரு, சுட்டு தள்ளிட்டாங்க. அவர் பிஏ அந்த இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பிஜேபி ஆள் ராஜ்சிங் புடிச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க யூபியில இருந்து. பீகார்ல இருந்து 2 ஸ்டேட்ல இருந்து 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. 3 பேரும் ஹிந்துக்கள், 3 பேரும் பிஜேபிக்கு சார்ந்தவங்க. ஒருத்தன் அப்பட்டமா பிஜேபிக்கு சார்ந்தவன். உடனே இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்னும் நடக்காது. பார்கெனிங் வேணா நடக்கலாம், வேணா பேசலாம், ஒண்ணுத்து நடக்க போறது இல்ல. சோ இந்த இன்வெஸ்டிகேஷனும் பிகாஸ் தி அரெஸ்டிங் ஆபீசர்ஸ் ஆர் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ், ஒரு நாள் 2 நாள்லயே பாருங்க, இதுக்கு மேல ஒரு கேஸ் இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட மாட்டீங்க. புரியுது சார். என்னன்னா இந்த ஹோல் எபிசோட், ஒரே செகண்ட் சார், ஒரே செகண்ட். இந்த என்டையர் எபிசோட்ல ஒரே ஒரு விஷயம் தான், எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் ஃபெயில்ட் கம்ப்ளீட்லி.
எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி நாட்டோட பிரஷியஸ் பணத்தை நாசமா பண்ணிபிடிச்சு. ஓகே, பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து இன்டென்சிவா ஆன்டி பிஜேபி ஓட்ட கட் பண்ற வேலை மட்டும் பண்ணிட்டு ஓகே டிகாலக்கடி வேலை பார்த்திருக்காங்க எஸ்ஐஆர்ல, சாரி எலெக்ஷன் கமிஷன். ஓகே, இது ஓப்பனா ரிவீல் ஆயிடுச்சு. ஓகே சார், இங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல வந்து 11/12/2025 அன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. வெதர் கவர்மெண்ட் மெயின்டைன்ஸ் த டீடைல்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ கேவ் அப் தேர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகம் தெளிவா பதில் கொடுத்திருக்கிறாங்க. 2000 எதுல இருந்து கொடுத்திருக்காங்கன்னா 2011 இருந்தே கொடுத்திருக்காங்க. 2011 இருந்து கொடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு கணக்கு போட்டது என்னன்னா 2014 இருந்து 2024 வரை எவ்வளவு பேரை கொடுத்திருக்காங்க, பாஸ்போர்ட் வந்து இந்திய குடியுரிமையை ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்லிமெண்ட்ல வெளியுறவு இலாக்கா கொடுத்த பதில். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2014 இருந்து 2024 வரை 10 வருஷத்துல 15,77,841 பேர் வந்து தங்களுடைய இந்திய குடியுரிமையை துறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பதில். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு 25 பேர் பிடிபட்டிருக்காங்க அப்படின்ட்டு வெளிவந்திருக்கு இல்லையா தகவல். இதுல அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்டியலுக்குள்ள அவங்களும் வருவாங்களா? 100% வருவாங்கல்ல. அதான் கேக்குறேன், வருவாங்களான்னு. 100% வருவாங்க சார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் இந்தியா ஏஜ் இருக்கு. டிஜிட்டல் இந்தியால இந்த கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டிருக்கு வருஷம். எத்தனை பேர் தன்னோட பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் தன்னோட பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எவன் பணக்காரன் ஆவறானோ அவன் வெளிநாட்டு ஓடி போயிடுறான். சரி, நாடு விட்டு ஓடி போற பழக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கு. சரி, சோ இந்த பதிலும் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஏத்திட்டு டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு இல்ல, ஓட்டர் ஐடி அவங்களே தான் கேன்சல் பண்ணும். ஓகே, எவனோ தன்னாவே சரண்டர் பண்ணுவான், அது நடக்காது. ஓகே, சோ அந்த டிஜிட்டல் எஸ்ஐஆர் ப்ராசஸ் இத டிஜிட்டலா என்கம்பேஸ் பண்ணி இருக்கணும். இவங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்க கூடாதுன்ட்டு இவ்வளவு புடிவாதமா இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷனை சொந்தமாவே ஆக்சஸ் பண்ண முடியல பாருங்க. ஓகே, இல்ல வேணும்ட்டே பண்ணிருக்காங்க. புரியுது 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 புரியுது. பியூஷ் மனோஜ் வணக்கம். பியூஷ் மனோஜ், இங்க தமிழ்நாட்டுல வந்து இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது சரியா? அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப நாளா இந்த கவர்மெண்ட் வந்து போராடிட்டு இருக்குது. பல தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த சிஏஏ வந்து இந்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது பங்களாதேஷை ஒப்புக்கொண்டார்கள், பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டார்கள், ஆப்கானிஸ்தானை ஏற்றுக்கொண்டார்கள், நேபாளத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ராமநாதபுரத்துல இருந்து ஒரு 56 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை ஏத்துக்கல. ஆனா இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, ஸ்ரீலங்காவினுடைய குடிமகன் வந்து இங்க இந்திய சிட்டிசன் ஓட்டு போட்டு போயிருக்கிறான். சார், இது இந்த 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 ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மோசடிகளும் இதன் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்குதா? இதுல இந்த எஸ்ஐஆர் மோசடி என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது, எவன் பேரு வேணா இதுல இருக்குங்கிற நிலைமையில கொண்டு விட்டாங்களா? இத ஆக்சுவலி எஸ், அப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் நம்ம தான் தமிழ்நாட்டுல இப்ப உட்காந்து பதறிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம். நீங்க இதுக்கு மேல பிரசிடென்ட் வந்து சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. இந்த மாதிரி குஜராத்ல இருந்து வந்தாங்க, நேபாள் வழியா வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற வேலை. கன்விக்ஷன் எத்தனை கேஸ்ல வாங்கி கொடுத்திருக்காங்க இது வரைக்கும், ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். Has there been any record of conviction? சார், இப்போ இவன் வெளிநாட்டுல இருந்து வந்தான், ஏதோ வந்தான், இவன் போனா 25 பேர் அரெஸ்ட் பண்ணீங்க. லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ் இன்டர் ஸ்டேட் ஓட்டிங் பண்ணிருக்காங்க. டெல்லியிலயும் ஓட்டு போட்டிருக்கான், வெஸ்ட் பெங்காலையும் ஓட்டு போட்டிருக்கான், உத்தரப்பிரதேஷ்லயும் ஓட்டு போட்டிருக்கான். பல பிஜேபி லீடர்ஸோட அந்த போட்டோஸ் காட்டினாங்க. அங்கேயும் ஓட்டு, இங்கேயும் ஓட்டு, இங்கேயும் ஓட்டு. எப்படி ஒரு மனுஷன் வந்து 3 ஸ்டேட்ல ஓட்டு போட முடியும்?
கூட்டமா ட்ரெயின்ல ஏத்தி விட்டு ஓப்பனாவே ஃபுல் ட்ரெயின்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அமைச்சிருக்காங்க சூரத்ல இருந்து, குஜராத்ல இருந்து, வெஸ்ட் பெங்காலுக்கு, அங்கிட்டு இங்கிட்டு. இது ரெகுலர் ஃபீச்சர் பண்ணிச்சு பாஜக. புரியுது. They have made the voting process a joke. ஓகே. SIR ப்ராசஸ் கூட இது SIR புதுசு இல்ல, ஆல்ரெடி நடத்தி இருக்கு. 2011 காங்கிரஸ் பீரியட்ல நடந்திருக்கு, ஆச்சா போச்சான்ட்டு எவ்வளவு பெரிய ஒரு பொய் பேசினாங்க இவங்க. ஓகே. அது யோகேந்திர யாதவ் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணாரு SIR ப்ராசஸ். அந்த கைட்லைன்ஸ் இருக்குல்ல, 2011 கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அது இந்த எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் கொடுக்கவே இல்லை வெளியே. கொடுக்கல இல்ல சார், கோர்ட் பட் அவர் எங்க இருந்தோ காப்பி எடுத்துட்டாரு. ஆமா, பட் எங்க இருந்தோ காப்பி எடுத்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணாரு. The difference between what has happened in 2026 and what has happened in 2011. சரி. So election commission has made this a joke. சார் திருப்பி சொல்றேன், ஆந்திர பிரதேஷ்ல பரக்கலா பிரபாகர் எக்ஸ்போஸ் வந்து ரொம்ப முக்கியமா ஞாபகப்படுத்தணும். 2 மணி வரைக்கும் நைட் ஓட்டு போட்டாங்களா 17 லட்சம் பேரு. புரியுது. அவ்வளவு எல்லாம் நாட்டுப்பற்று நம்ம இந்தியா மக்களுக்கு எல்லாம் இல்ல. சும்மா விடக்கூடாது. 6 மணிக்கு எவன வந்து ஓட்டுல நின்னுட்டு 2 மணி நைட் வரைக்கும் ஓட்டு போட நின்றுட்டு இருப்பானா? 3500 பூத்ல ஓட்டு போட்டுருக்காங்க. நாங்க அங்க சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாணும் ஜெயிச்சிட்டாங்க. புரியுது. ராஜசேகர் ரெட்டி மகன் ஜெகன்மோகன் ரெட்டி காணோம், கம்ப்ளீட்டா அவுட், ஒயிட் வாஷ். புரியுது. So election commission has made a joke of the Indian voting process. Okay. நம்ம இங்க கதறிட்டு இருக்கோம், பதறிட்டு இருக்கோம். அவன் கேஷுவலா அடிக்கிறான். ஞானேஷ்குமார் கேஷுவலா அடிக்கிறான். நாங்க வீடியோ எல்லாம் கொடுக்க முடியுமா? நாங்க பெண்களோட வீடியோ எல்லாம் காட்ட முடியுமா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அப்படின்ட்டு விடுறான் ஒரு மனுஷன். உன் மேல புகார் இருக்கியா, நீ தான் நிரூபிக்கணும். புகார் கொடுக்குறோம் மேல, நீ திருட, நீ நிரூபிச்சு காட்டு எங்க ஓட்டு விழுந்ததுன்ட்டு. அடிச்சு விட்டாங்க. ஒரு ஸ்டேட்லயும் ஓட்டிங் பர்சன்டேஜஸ் ஆஃப்டர் 5:30 10-15% மனசுக்கு வர மாதிரி ஏற்றி விட்டாங்க. புரியுது. அண்ட் இதுக்கெல்லாம் என்ன ஆயிருக்கு இது வரைக்கும்? ஆந்திர பிரதேஷ்ல அவ்வளவு நாள் ஆச்சு, அவ்வளவு பெரிய ஸ்கேம் வந்துச்சு வெளியே. 17 lakh ஓட் விளையாட்டா, 17 lakh ஓட்ஸ் 2 மணி வரைக்கும் விழுந்தது விட்டாங்க பாட்டுக்கு துமியில. 3500 பூத்னா 35,000 பேருக்கு எவன் சாப்பாடு போட்டான் நைட்டு? எந்த கணக்கும் எங்கேயுமே இல்ல. So boss, India has made voting a joke. ஒரு பெரிய ஜோக் இந்தியன் கவர்மெண்ட் அண்டர் மோடி ஒரு பெரிய தமாஷாக்கிட்டாங்க. இது பாருங்க, நீங்க வேணா இந்த 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள இது வேணா 25 பேரை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி ஏதோ பெருசானாங்கன்னா ஒரு ஓட்டுக்கு மரியாதை கொடுக்கறோம், சினிமா காட்டலாம் வேணா. அதுக்கு மேல எதுவுமே இல்லை இதுல. ஓகே ஓகே.